இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை பள்ளிக்கரணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு நடந்த காட்சிகள் தான் இவை. பைக்கில் டிப்டாப்பாக வரும் ஆசாமி 25க்கும் அதிகமான கார் கண்ணாடிகளை உடைத்துள்ளான். தனியாக வரும் அந்த ஆசாமி ஹெல்மெட் அணிந்து பைக் நம்பர் பிளேட்டை கரி பூசி மறைத்துள்ளான். சாய் கணேஷ் நகர் மற்றும் பாண்டியன் நகர் பகுதிகளில் வீடுகள் குறைவாக மற்றும் கண்காணிப்பு குறைவாக இருக்கும் இடங்களை குறிவைத்துள்ளான். பின்பக்க கார் கண்ணாடிகளை மட்டும் அடித்து நொறுக்கும் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவானது. திட்டமிட்ட பழிவாங்கலா அல்லது சைக்கோ மாதிரியான செயலா என பகுதியினர் அச்சத்தில் உள்ளனர். பல இடங்களில் இதுபோல் கார் கண்ணாடிகளை உடைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட கார் உரிமையாளர்கள் பள்ளிக்கரணை போலீசில் புகார் அளித்துள்ளனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தலைமறைவாக உள்ள அந்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இரவு நேரங்களில் ரோந்து போலீசார் கண்காணிக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார், நாங்கள் இங்கே 2 வருஷமாக இந்த பகுதியில் இருக்கோம். இது மாதிரி சம்பவம் இது மாதிரி நடந்தது இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. நைட்டு 1:30 மணிக்கு மேலே வந்திருக்கான். அவன் ஹெல்மெட் போட்டிருக்கான், டீசெண்டாக வரான். நம்பர் பிளேட்டில் கருப்பு சாயம் பூசி வச்சுருக்கான். நம்பர் தெரியல வண்டியில். இந்த மாதிரி என்னோட வண்டியும் பக்கத்து வீட்டில் இன்னொரு வண்டியும் ரோட்டில் தான் நிற்குது. அது இல்லாமல் தெருவில் எல்லா வண்டியும் டேமேஜ் பண்ணியிருக்கான். நாங்கள் சங்கத்தில் இது மாதிரி சொல்லியிருக்கோம். அவங்க சங்கத்தில் என்ன போலீஸ் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்களும் இண்டிவிஜுவலாக கொடுங்க, மேற்கொண்டு ஆகாதபடி நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ரவுண்ட்ஸும் அந்தளவுக்கு இல்லை சார். போலீஸ் ரவுண்ட்ஸும் இல்லை. கேமரா போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நைட்டில் கொஞ்சம் பாதுகாப்பு கம்மியாக தான் இருக்குது. இல்லை சார், எங்கள் வீட்டில் நாயெல்லாம் கூட இருக்குது. அது கூட ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷத்துக்கு மேலே இல்லை சார். நாங்கள் ஒரு 3 மணிக்கு பார்த்தோம் சார். 3 மணிக்கு பார்த்தோம். எனக்கு அவங்க கால் பண்ணாங்க, அந்த வீடு எங்கள் கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டால், பாருங்க எங்கள் கார் உடஞ்சிருக்கு, உங்கள் கார் உடஞ்சிருக்கு அப்படி சொன்னோன்னா, சரிங்க நம்ம 2 பேர் கார் தான் உடஞ்சிருக்கா, இல்லைன்னா வெளியில் எங்கன்னா உடஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பார்த்தா இந்த தெருவில் இருக்கிற எல்லா வண்டியுமே உடைச்சிருக்கோம். ஒரு 25 கார், தெரிஞ்சு 25 கார் சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஆன்லைன் அவங்க உடனே எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த மாதிரி 4 நாளாக இது மாதிரி அந்த காமக்கோடி நகர் அங்கேருந்து இது மாதிரி பண்ணிட்டு தான் வரான், யாரும் தெரியல சார். எங்கள் கார் மட்டும் டேமேஜ் ஆகலை, இது மாதிரி எல்லா காரும் டேமேஜ் ஆகிருக்கு சொன்னதுக்கு எங்களுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு எஸ்ஐ சொல்லியிருக்காரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் இது. ஆமா, கார் சம்பவம் திருட்டு சம்பவம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு. நாங்கள் பாண்டியனில் இருக்கோம். காலையில் நைட்டு ஒரு 1:30 மணிக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்ன செய்ய, ஏதோ நாய் கத்துதுன்னு சொல்லி அசால்ட் விட்டோம். அப்புறம் காலையில் ஏஞ்சி பார்த்தா அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு இங்கே நம்ம ஏரியா மக்கள்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டால், கார் கண்ணாடி பின்னாடி உடச்சிட்டு போயிருக்காங்க, உங்கள் கார் பாருங்கள் அப்படின்னு. கீழே பார்த்தா கார் உடஞ்சிருக்கு. அப்புறம் கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா
கரெக்டாக 1:30 மணிக்கு வந்தார். ஒரே ஒரு ஆள் ஹெல்மெட் போட்டுட்ருக்காரு. வந்தார், கல் எடுத்தார், உடச்சிட்டு போயினேன்ட்டார். இதுதான் நடந்தது. இது பார்த்தா ஏகப்பட்ட காரை வந்து உடச்சிட்டு போயிருக்காரு. இது வந்து என்னன்றது தெரியல. சைக்கோ அலையா இல்லை பழி வாங்குவதா என்ன இன்னும் புரியல. எல்லாருக்கும் ரொம்ப மன உளைச்சலாக பீதியாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆமாம். அதான் நம்ம சாய்கணேச அசோசியேஷன் பாண்டிய நகரில் இவங்கெல்லாம் வந்து கலந்து பேசி கொடுக்க சொன்னாங்க. நான் அவங்கள இன்னும் கேட்கல. நான் கொடுத்துருப்பாங்கன்றதை எதிர்பார்த்துட்ருக்கேன். எடுத்துருவாங்க.